லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க குடிச்சேன். ஓ, அதுக்கே அவ்வளவு போதை. இருக்கட்டும் இருக்கட்டும், அது தனியா என்கொயரி பண்ணிக்கலாம். முதல்ல நீ இந்த பிரச்சனைக்கு வா. காலேஜ் படிக்கும் போது நீ லவ் பண்ணியா இல்லையா? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியலையே. அதுவும் இல்லாம அவ போட்டோ வேற காமிப்பியா நீ? பாட்டு டான்ஸ்னு ஒரே ஆர்ப்பாட்டம். நான் பாடுறேன் கேளுன்னு எனக்கே ஆர்டர் போடுறியா? அப்படிலாமா செஞ்சேன். ஓ, அப்போ நான் போய் சொல்றேன். அப்படிலாம் இல்லங்க. ஏங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலங்க. எதுவுமே ஞாபகத்துல இல்லங்க. தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. ஏங்க பாத்தீங்களா, என்ன வச்சு பிராங்க் பண்றீங்க? ஓய், நீ குடிச்சது, லவ் பண்றேன்னு சொன்னது, பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது எல்லாமே உண்மை. ஆனா இப்போ மட்டும் போய் ஏன் ரஜினி? ஏங்க நிஜமாவே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. நான் வேணும் விடு. ஆனா இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்ல. அனிதா சொன்னது உண்மையா போச்சேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு பார்த்திபா. உன்னை கடத்தி ஆள் வச்சு கொல்ல பார்த்தது நான் தான்னு அவரே சொல்லிட்டாரு. அத்தை பாவுங்க. நீ பாவம் இல்லையா? இங்க ஒவ்வொருத்தரும் உன்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. ஏன்டா எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருந்த? இதை தாங்கிக்காம போயிட்டா ஏன் ரஜினி இல்ல கஷ்டப்படுவா? ஐ லவ் யூ பார்த்திபா. நானும் தாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அத்தை மாமாவை தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுவோம். அங்க போயா? வேணாங்க, அனிதா இருப்பா, தேவையில்லாத பிரச்சனையாகும். நான் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வரேங்க. எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க. இது உன் குடும்பம்னா அது என் குடும்பம் தானே. உனக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். எதையும் தாங்கிப்பேன் பார்த்திபா. ரஞ்சிதா, காப்பி. ரஞ்சிதா, ரஞ்சிதா, நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா நம்ம பொண்ணு ரஜினி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சேன். வாய மூடுங்க. பொய் மேல பொய் சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரஞ்சிதம், பார்த்திபன் ரஜினியோட புருஷன். புருஷனை கொண்டு பொண்ணு வாழ்க்கையை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்களா? இத நான் நம்பணுமா? ஏங்க எப்படியெல்லாம் நம்பினேன் உங்களை? இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் உங்களுக்காக நான் சண்டை போட்டேன். நீங்க சொன்னதை மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன். என்னை ஏமாத்த என்கிட்ட பொய் சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இல்லம்மா, தயவு செய்து நான் சொல்றத கேளுமா. முடியாது, கேட்க முடியாது. நீங்க சொல்றத எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. இதுக்கு மேலேயும் உங்களை நம்புறதுக்கு நான் என்ன அந்த பழைய பைத்தியக்கார ரஞ்சிதம் நினைச்சீங்களா? அவன் நேத்தே செத்து போயிட்டான். ரஞ்சிதம், தன்னோட உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சது நீங்க தானே தெரியும் பார்த்திபனுக்கு. ஆனா உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை உடைஞ்சா நான் தாங்க மாட்டேன்னு உங்களை காட்டி கொடுக்காம இருந்திருக்காவ. ஆனா என் நம்பிக்கையை காப்பாத்த வேண்டிய நீங்க என் நம்பிக்கையும் மனசையும் சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. ஐயோ ரஞ்சிதம், நான் தெரியாம செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லம்மா. நீங்க தெரியாம செய்யல, தெரிஞ்சு தெளிவா திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். யாரும் தேவையில்லைன்னு தானே நீங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க. இப்ப வந்து நடிக்கிறீங்களா? யார் செஞ்ச புண்ணியமோ பார்த்திப மாதிரி ஒருத்தன் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கான். அவனை போய் இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க துணிச்சல் வந்துச்சு? நீங்க ஒரு கொலைகார பாவி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. ரஞ்சிதம், பார்த்திபா ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. சமைக்க ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏதாவது வேணுமா அத்தை? என்ன பண்ணுச்சு ஐயோ, அத்தை. பார்த்திபா? என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என் அம்மா மாதிரி. நீங்க போய் என் காலில் விழுந்து. இல்ல பார்த்திபா, வயசுல நான் பெரியவதான். ஆனா குணத்துல நீ எல்லார விடவும் ரொம்ப வசந்தவ. ஒன்னு புரிஞ்சுக்காம நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். அத்தை, அதான் இப்ப எல்லாமே மாறிடுச்சு அத்தை. ஏன் தேவையில்லாம பழச நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? அத்தை, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. சொல்றத கேளுங்க அத்தை. அந்த மனுஷன் இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல பார்த்திபா. ஒரு உசுர, அதுவும் ஒன்ன போய் கொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஐயோ, எங்க போய் இந்த பாவத்தை நான் தொலைக்க முடியும்? அத்தை, நானே அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மாமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். இல்ல பார்த்திபா, எனக்கு உன் மேல கோபம் இருந்ததுதான்.
நான் கோவத்துல கூட 4 வார்த்தை பேசியிருப்பேன். எனக்கு அதுவே மனசு ஆற மாட்டேங்குது பார்த்திபா. ஆனா ஆனா இவருக்கு எப்படி? ச்சே. பார்த்திபா, நீ ஏன் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லு பார்த்திபா, ஏன் சொல்லல? ஏன் அவரை காட்டி கொடுக்கல நீ? அத்தை, அது வந்து இந்த பாரு, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லணும். நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னால உடைய வேணாம் தான் நான் சொல்லல அத்தை. ஐயோ அத்தை, இதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்படி உங்களை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன், அழாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அவர் சீக்கிரம் திருந்திருவாரு. நீங்க வருத்தப்படாம இருங்க அத்தை. இல்ல, நான் அவருக்காக நிறைய அழுதுட்டேன் பார்த்திபா. நான் அவருக்காக காத்திருந்து காத்திருந்து தினம் தினம் அழுதுருக்கேன் பார்த்திபா. ஆனா நான் இப்ப அவருக்காக அழல. அதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கண்ணீர் சந்தோஷத்துலதான் வருது பார்த்திபா. நாங்க தேடி தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா கூட ரஜினிக்கு ஒண்ணு மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டான் பார்த்திபா. நீ நீண்ட ஆயுசோட சந்தோஷமா வாழணும். நில்லு. என்ன என்ன என்னவா? எதுக்கு இப்ப என்ன முறைச்சிட்டு போன? பேச வேண்டான்னு தான் அமைதியா போறேன். போறவனை கூப்பிட்டு தேவையில்லாம பேச வைக்காத. ஹலோ, உனக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்ல. நீ ஒன்னும் அமைதியா போல, என்ன முறைச்சிட்டு தான் போனேன். ஆமா, நான் முறைச்சிட்டு தான் போனேன். என்ன இப்போ? எதுக்கு என்ன முறைச்சிட்டு போனேன்னு இப்ப எனக்கு தெரியணும். நீ செஞ்ச காரியத்துக்கு முறைச்சது தப்பு இல்ல, அமைதியா போனாதான் தப்பு. ஏன்னா ஏற்கனவே நீ பல்ப் வாங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கியேன்னு தான் நான் பேசல. கேப் கிடைச்சா போதும் புதுசா கதை எழுதிடுறதான்ல. ஆனா உன் அளவுக்கு இல்லம்மா. நான் கதை எழுத நினைக்கிற நேரத்துல நீ மொத்த சீனையும் ஓட்டி முடிச்சுட்டு போயிடுறியே. நைட்டு நடந்த கலவரத்துக்கு நீதான் காரணம் நல்லா தெரியுது. கூல்ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து வச்சது நீதானே? ஆமா, நான் தான். என்ன பண்ணுவ? அங்க போய் ரஜினி ரஜினி ராதிகா தான் இதை கலந்து கொடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? உனக்கு என்ன பத்தி தான் தெரியாதுன்னு நினைச்சேன், ரஜினிய பத்தியே தெரியாதா? நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ரஜினிக்கு தெரியுமா என்ன? அவ்வளவு முட்டாள் நினைச்சியா ரஜினிய? இங்க பாரு, அன்பா இருக்கிறதுக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ராதிகா. நீயா புரிஞ்சு பண்ண ரஜினி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அனிதா விஷயத்தை பார்த்துமா உனக்கு புரியல? ஏய்,
அனிதாக்காவை பண்ணது துரோகம். அப்ப நீ ரஜினிக்கு பண்றதுக்கு பேர் என்ன? இங்க பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல தப்பு மேல தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. ஒழுங்கா அரவிந்த் கூட போய் வாழ்ற வழிய பாரு. என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். சரி, ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நான் இருக்கிற வரைக்கும் ரஜினியோட நிழல கூட உன்னால தொட முடியாது. இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிறதா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறியா? நீ அப்படி நினைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ ரஜினியோட தங்கச்சியா போயிட்ட. நானும் உங்க அக்கா புருஷங்கிற இடத்துல இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இதுவே பழைய பார்த்திபனா இருந்தா எப்படி ஓட விட்டுருப்பேன்னு தெரியும்ல. அதனால இதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பழைய பார்த்திபனை தான் பார்க்க வேண்டியிருக்கும். நீ பழசாரு புதுசாரு அத பத்தி எனக்கு ஒரு மண்ணும் கவலை இல்ல. இன்னைக்கு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல, அவங்களே இங்க இருந்து நாளைக்கு உன்னை வெளியே விரட்டி விடுறாங்களா இல்லையான்னு பாரு. மறுபடியும் சேலஞ்சாமா? ஆமா, சேலஞ்ச் தான். பாப்பா